ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா கிச்சனை விட மாட்டாங்க. நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த அடுப்பை விட விட்டு கொடுக்க மாட்டாங்களா? செய்ய விட மாட்டாங்க. கொடுக்கல. நான் என் மேரேஜ் ஆகும்போது கொடுக்கல. நம்ம மீறி நம்ம போனால் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அதே கஷ்டமாயிடும். சரி பாத்திரம் வாஷ் பண்ணலான்னு போனாலும் அங்கேயும் அதே பிரச்சனை தான் வரும். பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சரியாக வாஷ் பண்ணலன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சாங்க. சம்டைம் வந்து எனக்கு பசி எடுக்கும். ஏன்னா அம்மா வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து வந்துட்டேன். அவங்க வீட்டில் வந்து எல்லாமே கிண்ணமாக தான் வச்சு 10 பொரியலாக இருந்தாலும் 10 விதமாக வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அவருக்கும் எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த குவான்டிட்டி பத்தாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த இதுவெல்லாம் எனக்கு பத்தாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போய் அம்மா வீட்டில் போய் சொல்லி அழுதுருக்கேன். அம்மா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடே எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுவையாக வருது, கஷ்டமாக இருக்குன்ட்டு. என் அண்ணன் தம்பி யாருன்னா வீட்டுக்கு வருவாங்க. நம்ம பெட்ரூமில் வந்து சும்மா ஐஸ்கிரீம் திருத்தரமாக வாங்கி கொடுக்குறதோ ஏதோ சாப்பிட்டு நான் ஒழுக்கி வச்சுப்பேன். நான் எந்த வகையிலலாம் அந்த வீடு உங்கள் வீடாக மாற முடியாமல் மாமியார் தடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் எங்களோட வீட்டில் வந்து எனக்கு கோலம் போடுற ரைட்ஸ் கூட இல்லை. எங்கள் மாமியாருக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா கோலம் போட வராது. அவங்கள பொறுத்தவரை கோலம்னா 4 புள்ளி வச்சுட்டு அதில் 4 சர்க்கிள் போடுறது தான் கோலம்னு சொல்லிட்டு, சரி எனக்கு 5 இயர்ஸ் ஆகுது, சரி இதுக்கு மேலே நம்ம அந்த ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையிலே எழுந்து கோலம் போட்டுட்டேன். லேட்டராக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது என் கோலம் இருக்குது, என் பக்கத்துலேயே மறுபடியும் 4 புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு விட்டு இருந்தாங்க. சரின்னு எனக்கு என்ன கோலத்தை நீ போட்டுக்க, என் கோலத்தை நான் போட்டுக்கிறேன் அப்படி விட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி உங்களுக்கு கேப் விடுறதுனால தானே நீங்க கோலம் போடுறீங்க, உங்களுக்கு கேப்பே விடலன்னா எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு வாசல் ஃபுல்லா நிரம்புற மாதிரி கோலம் போட்டேன். அதுலயும் இவ்வளோண்டு ஒரு கேப்பை கண்டுபிடிச்சு அதுலயும் 4 புள்ளி வச்சு 4 ரவுண்டு போட்டு விட்டாங்க. ஸோ இதுவரை எனக்கு அந்த கோலம் போடுற ரைட்ஸ் கூட எனக்கு அந்த வீட்டில் அவங்க கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடுன்றது அவங்களோட ராஜ்யம்ன்ற மாதிரி அதுல நம்ம உரிமை கிடையாது. எப்போ எந்த சண்டை வந்தாலும் இது என் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் என்ன வேணாலும் சமைப்பேன். இன்னைக்கு வர எங்க வீட்டுல நான் என்ன சமைக்கணும்ன்றது கூட என் மாமியார் தான் டிசைட் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆனவுடனே பேசிக்கா மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்ப கத்துக்கிட்டது. இனிமே மருமகளா போவாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன். மெயினா உணவு, உடை, உறக்கம், இது 3ம் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? பறிக்கப்படுறது சாப்பாடு பேசிக்கா கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா, உங்க டைமுக்கு கிடைக்குதா, அதுதான். உடை நீங்க போட்டுக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி போடணும். அம்மா வீட்டுல நிம்மதியா தூங்குவோம், இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமா, முடியாது.